அறிவாலய ஐடி விங்கின் அடேங்கப்பா பிரச்சாரம். 200 ரூபாய் கூலிக்கே இம்புட்டு சிந்திக்கிறீங்களா என திமுக ஐடி விங்கை பார்த்து பொதுமக்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். காரணம், அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பிற்கு கருணாநிதித்தனமாக ஸ்டிக்கர் ஒட்டுவதால் தான். அதாவது, பொள்ளாச்சி வழக்கில் தீர்ப்பு வர 6 வருடங்கள் ஆனதாம். ஆனால் ஞானசேகரன் வழக்கில் 5 மாதத்தில் தீர்ப்பு வந்து விட்டதாம். இது ஸ்டாலின் அரசின் சாதனையாம். சரி, 2 வழக்கையும் ஒப்பிட்டு பார்ப்போம். பொள்ளாச்சி வழக்கில் ஒரே ஒரு பெண் மட்டுமே புகார் கொடுத்தார். பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார் கொடுக்க தயங்கினர். உடனே ரகசிய விசாரணை குழுவை அமைத்தது அதிமுக அரசு. அதனால் ஒரு புகார் 7 புகாராக மாறியது. அதாவது, பாதிக்கப்பட்ட பெண்கள் 6 பேர் துணிச்சலுடன் வெளியே வந்தனர். அவர்கள் பற்றிய தகவல் ரகசியமாக பாதுகாக்கப்பட்டது. அதேபோல அந்த வழக்கில் எதிர்க்கட்சியாக இருந்த திமுக நாக்கில் நரம்பின்றி அவதூறு பரப்பிய போது உடனே வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது. அனைத்து குற்றவாளிகளும் சிக்கினர். சந்தேகம் ஏதுமின்றி குற்றங்கள் நிரூபணமாகி அனைவருக்கும் ஆயுள் தண்டனை பெறப்பட்டது. 6 ஆண்டுகள் ஆனாலும் சந்தேகம் ஏதுமின்றி அனைத்து குற்றவாளிகளும் தண்டிக்கப்பட்டனர். சரி, இப்போது ஞானசேகரன் விவகாரத்திற்கு வருவோம். ஞானசேகரனை கைது செய்வதற்கே காவல்துறை தயங்கியது. புகார் கொடுத்த மாணவியின் பெயர், வீட்டு முகவரி, தொலைபேசி எண் என அனைத்தும் வெளியே பகிரப்பட்டது. முதற்கட்ட விசாரணை முடிவதற்குள் ஞானசேகரன் மட்டுமே குற்றவாளி என காவல்துறையால் அறிவிக்கப்பட்டது. முதல் தகவல் அறிக்கையில் பாதிக்கப்பட்ட பெண் குறிப்பிட்ட சார் யார் என்பது இன்று வரை தெரியவில்லை. குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருக்கும் இந்த ஞானசேகரனால் வேறு யாரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தெரியாது. அதை தெரிந்து கொள்ள அரசு முயற்சித்ததா என்றால் அதுவும் இல்லை. சிபிஐ விசாரணைக்கு இந்த அரசு ஏன் கொடுக்கவில்லை தெரியாது. யார் அந்த சார் என்கிற கேள்விக்கு விடை கிடைக்காவிட்டாலும் கூட பரவாயில்லை. ஞானசேகரன் வீட்டில் அமைச்சர் மா சுப்பிரமணியமும் சென்னை மாநகராட்சியின் துணை மேயரும் பிரியாணி சாப்பிட்டது ஏன்? இவர்களுக்கும் அவருக்கும் என்ன உறவு? ஸ்டாலின் வாய் திறந்து பதில் சொல்வாரா? பொள்ளாச்சி வழக்கில் கேள்விக்கே இடமில்லை. ஞானசேகரன் வழக்கில் கேள்வி இல்லாத இடமே இல்லை. 200 ரூபாய் கூலிக்காக அடேங்கப்பா ரேஞ்சில் விளம்பரம் செய்யும் திமுகவின் ஐடி விங் மா சுப்பிரமணியம் சாப்பிட்ட பிரியாணிக்கு பின்னால் இருக்கும் ரகசியத்தை சொன்னால் லைஃப் டைம் செட்டில்மெண்ட் கொடுக்க மக்கள் தயாராக இருக்கிறார்கள். கூலிக்கு மாரடிக்கும் கொத்தடிமைகள் சொல்வார்களா?